வந்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஆனாலுமே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து அந்த ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதனால மோஸ்ட்லி நீங்க நிறைய பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது பண்ணிருக்க மாட்டீங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தும் கூட நம்மளால டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியலையே, நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஏன் பாத்தீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ்ல ஜாயின் பண்ண போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரியா? ஏன் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து காலேஜ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. திரும்ப அவங்க சர்டிபிகேட் எல்லாம் அங்க போகுது இல்லையா. சோ அதனால அவங்க கிட்ட போகும்போது வெரிஃபிகேஷனுக்காக அவங்க கிட்ட போகும்போது அந்த சர்டிபிகேட்டை அப்ப அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. சரியா? அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இப்ப அப்லோட் பண்ணலையே, நமக்கு வந்து இயர்லி 25,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு வருத்தமே தேவையில்லை. சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்லாம் முக்கியமா தேவை அப்படின்னு சொல்ல போறேன். சோ இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க முக்கியமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய சர்டிபிகேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 10th சர்டிபிகேட், அதுக்கப்புறம் 12th சர்டிபிகேட், அதுக்கப்புறம் 12th டிசி. ஓகேவா? 12th படிச்சுட்டு டிசி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த டிசி. இன்னொன்று வந்து நீங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப், PSMM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும். சரிங்களா? சோ அதனால கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க எம்டிசி டிசி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்குமே 5,000 ஸ்காலர்ஷிப் இயர்லி கொடுப்பாங்க. அதுக்குமே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும். அதனால நீங்களும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? 10th சர்டிபிகேட், 12th டிசி அண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது நாலும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் மட்டும் வச்சு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட மாட்டாங்க, இன்கம் சர்டிபிகேட்டும் கேட்பாங்க. அதனால எல்லாருமே இன்கம் சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்கம் சர்டிபிகேட் எல்லாருமே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சர்டிபிகேட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். ஓகேவா? இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்ல நிறைய காலேஜஸ்ல கேக்குறாங்க. லாரியமன் காலேஜ் இந்த மாதிரியான காலேஜஸ்ல இந்த சர்டிபிகேட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். சோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எங்க போய் வாங்குறது, எப்படி வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்ல இருந்து இந்த சர்டிபிகேட் மாடல் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்க ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட சைன் வாங்கிக்கணும். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட சைன் அண்ட் சீல் வாங்கி எடுத்துட்டு போய் காலேஜ்ல கொடுக்கணும். இதுதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். சரிங்களா? உங்களுக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். சரியா? சரி, ஓகே. இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட் வந்து கொடுக்கணுமா அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. நான் முன்னாடி வீடியோல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீங்க 6th படிக்கும் போது, 7th படிக்கும் போது, 8th 9th 10th 11th 12th சொல்லிட்டு எல்லாமே என்னென்ன ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்ட்டு ஓவரால் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணும் போதே என்ட்ரி போட்டிருப்பீங்க. அதை வச்சு அவங்க செக் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதனால நீங்க இதுக்காக அடிஷனலா போயிட்டு விஓ கிட்ட அப்படிலாம் சைன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் இயர் வந்து அதெல்லாம் மாத்திட்டாங்க. சோ லாஸ்ட் இயர்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து வேண்டாம், இதுக்குன்னு 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு எந்த ஒரு சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு வர வேண்டாம், அவங்க என்ட்ரி போடுறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அண்ட் வந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, உங்களுடைய கட் ஆஃப் என்னென்ன காலேஜஸ் கவுன்சிலிங் மூலமா எடுக்கலாம்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களை கைட் பண்றேன். நம்மளுடைய கைடன்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் நிறைய வந்து மாணவர்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு நான் நல்லா கைட் பண்றேன். இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுடைய கட் ஆஃப் போட்டோ வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு காலேஜஸ் லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா காலேஜஸ்லயும் ஃபுல் ஃப்ரீ வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில காலேஜஸ்ல ஃபுல் ஃப்ரீ வரும். அந்த காலேஜஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? கவுன்சிலிங் வரைக்கும்
நம்மளோட கைடன்ஸ் கண்டிப்பா தேவை. அதுக்காக நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஞாபகமா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சரியா? ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.